நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கான்னா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்ம அதை இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். இந்த வசனத்துல இயேசு நம்மளுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு ஏசப்ப என்னெல்லாம் ஆசீர்வாதங்க அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம கூட வந்து இருக்கும்னு ஏற்ப சொல்றாரு. நம்ம இன்னொரு வருஷம் பார்க்கலாமா? நீ தீமையே நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்துல என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு எந்த தீமை வந்தாலும், இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு யாராச்சும் நம்மளை தீமை செய்கிறாங்க, நம்மளை ஏதாச்சும் பொய் சொல்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் திருடுறாங்க, நம்ம என்ன இல்லை நம்மளை அடிக்கிறாங்க. இப்போ உங்கள் தங்கச்சி இல்லை அக்கா யாராச்சும் உங்களை அடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள திரும்பி அனுப்பீங்க, ஓகே விடுன்னு சொல்கிறதுக்கு வரலாம். ஏசு பண்ண என்ன சொல்கிறான்னா, நீ தீமையை நன்மையினாலே வெல்லும். அவங்க நம்ம பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஓகே நான் உங்களை மடிச்சு விட்டுறேன். நம்ம இப்போ நம்ம தீமையினால அது நல்லதாக இருக்குமா? இருக்காதுல்ல. அதனால ஏசப்பா சொல்றாரு, தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு ஏசப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன வசனம் கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க என் கூடயே சொல்லுங்க. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஏசப்பா இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, நம்மள ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஒரு கதை படிச்சனாக ஆபிரகாம் கதை. ஆபிரகாம் அப்போ ஒரு வசனம் சொன்னார்ல, ஏசப்பா உன்னால இந்த நட்சத்திரங்களை முடிஞ்சா என்ன அப்படின்னு சொன்னால, அப்போ ஆபிரகாம் சொன்னா என்னால் இது எண்ண முடியாது, இது லட்சக்கணக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சொல்றாரு, நீ முடிஞ்ச இந்த பூமியில இருக்கிற மணல் எண்ணு. நீங்க என்னைக்காச்சும் நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா? அது எங்களுக்காவது உங்களால் கவுண்ட் பண்ணி என்னைக்காச்சும் முடிக்க முடிஞ்சுதா? இப்போ பீச்சுக்கு நீங்கள் போகிறீங்க, பீச்சுக்கு போனோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு காலில் தண்ணி ஆக்கிறதுக்கு முன்னாடி, பீச்சில் போய் விளாட்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மணலில் விளாடுவோம். அந்த பீச்சில் இருக்கிற மணல் விட இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற மணலை உங்களால் எண்ண முடியுமா? எண்ண முடியாதுல்ல, அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதுக்கு கணக்கே இல்லை. அதே மாதிரி தான் சொல்றாரு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு எஸ்பா சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்மள எஸ்பா ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன வசனம் கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லாமா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசப்பா இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்கான்னு பார்க்கலாமா? என்ன ஏசப்பா சொல்றாரு? பொல்லாங்காய் தோன்றுகிறது. பொல்லாங்குன்னா என்னது? கெட்ட விஷயங்கள். இப்போ பொய் சொல்றது, திருடுறது, இல்லைன்னா ஏதாச்சும் போலீஸ்கிட்ட சும்மா இவங்க இப்படி பண்ணுறாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் சகோதரர்களை பற்றி சொல்லுது. அதான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குகள். அது எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகுகள்னு எஸ்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன வசனம் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாமா? நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசப்பா இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்காருன்னா,
நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். நம்ம இப்போ ஏதாச்சும் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்னா நம்ம இப்போ ஏதாச்சும் ஆரம்பிக்கிறோம், இப்போ ஏதாச்சும் கடை ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கிறோன்னா ஏசப்பா வந்து நம்மளுக்கு அதை ஆலோசனை சொல்வாரா. ஏசப்பா ஆலோசனை சொல்லாமல் நம்மளோட ஆலோசனை இப்போ ஏசப்பா எதுவுமே சொல்லலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி வீடு பண்ணலாம், அந்த மாதிரி வீடு பண்ணலாம்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்ல, உன்னோட ஆலோசனையில் நீ பண்ணாத அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன வசனம் குறைச்சிருக்காரு நம்ம பார்க்கலாமா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயுத்தம் படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயுத்தம் படு. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லாமா, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயுத்தம் படு. ஏசப்பா இந்த வசனத்துல நமக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, ஏசப்பா இருக்கால, நம்ம அவரை சந்திக்கும்படி நம்மள ஆயுதமா இருக்க சொல்றாரு. இப்போ அவருடைய 2வது வரைக்கும் வரப்போகுது, அதனால தேவனை சந்திக்கும்படி நம்மள ஆயுதமா இருக்க சொல்றாரு. ஆமென். நம்ம இந்த வீடியோ முன்னாடி குட்டியார் பாட்டு பண்ணலாமா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சுவே உம்மை நான் துதிப்பேன். என்ற வேளையிலும் துதிப்பேன். சுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாகரம் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியார் ட்ரை பண்ணலாமா. அவன் பிதாவே அன்பான தேவே அன்பு ரசிக்கிறே அவன் சொல்லுவேன்ப்பா. இந்த நல்ல நாளை காணிச்சதுக்கு அப்புறம் நன்றி ஏசுப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் தேவையில் வந்து சொன்னீங்க ஏசுப்பா. இப்படி சித்தத்தினாலே கிருபையினால எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையோ அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் சொல்கிற இந்த பாட்டு வாசனை கதை அவங்களோட இருக்கிறதா கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த நோய் நொடியாக அதை வட்டி பார்க்கறதுக்கு ஏசப்பா. சொல்கிற எங்களையும் ஆசீர்வதி நல்லபடியாக இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா.
ஆசிர்வா இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். அது வரைக்கும் நாங்களும் பாய்.